ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நமக்கு ஒரு நல்ல புதிய வாரத்தை கொடுத்து இந்த காலை வேளையிலே நாம் இந்த வாரத்தை அவருடைய சமூகத்தில் ஆரம்பிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் பாடி நாம் ஜெபித்து இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாரத்திலே தேவன் நம்முடைய பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வார் என்று. ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக இருக்கிறது. He will strengthen us and he will be our help. அவர் நமக்கு உதவி செய்து சகாயம் செய்து எல்லாவற்றிலும் அவர் நடத்த போகிறார். விசேஷமாக 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய சரீரங்களில் பலவீனம் வரும்பொழுது, நம் சிறு பிள்ளைகளுக்கு இல்லாவிட்டால் நான் சிறுவனாய் இருக்கும்போது கூட நம்முடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் வரும்பொழுது நம்முடைய தகப்பனார் தாயார் நமக்கு சில அதை புஷ்டியாக்கும்படியாக நமக்கு பலன் தரும்படியாக சில பழங்களை கொடுப்பார்கள், சூப் வகைகளை கொடுப்பார்கள். நம்முடைய பெற்றோர் அவ்விதமாக நமக்கு கொடுக்கும் பொழுது பரமபிதா நமக்கு நிச்சயமாகவே இந்த வாரம் முழுவதும் நம்மை பலப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடாமல் இருப்பாரோ? இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துவார். இந்த வேளையில இரண்டாவது பார்க்கும் பொழுது, ஒரு சிலர் சரீரத்திலே நல்ல பலத்தோடு இருப்பார்கள், ஆனால் அவருடைய ஆத்துமாவிலே ஒரு அடிமைத்தனம் இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் அக்கிரமத்தின் நிமித்தம் நான் பலவீனப்பட்டு என்னுடைய எலும்புகளிலே நான் உலர்ந்து போயிருக்கிறேன், பலன் குறைந்து போயிருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 31 அதிகாரம் 10 வசனத்திலே. அந்த ஆத்துமாவிலே நமக்கு ஒருவேளை சில வேளைகளிலே ஒரு சோர்வு இருக்குமானால் இந்த வாரம் நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஆத்துமாவை விடுவிக்க தான் அவர் அந்த இரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்துமா. கடைசியாக லூக்கா 13 அதிகாரம் 11 வசனத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் அங்கே சரீரத்திலே ஒரு சுகத்தை கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆவியானது 18 வருடமாக இந்த ஸ்திரியை கட்டி வைத்து பலவீனப்படுத்தின இந்த ஆவியை அவர் அதட்டி சுகப்படுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை நம்முடைய ஆவியிலே ஒரு சோர்வு இருக்குமானால் இந்த நாளிலே, இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை பலப்படுத்த போகிறார். God is going to help us. God is going to strengthen us from all the strongholds. He is going to deliver us. நாம் இந்த வேளையிலே விசுவாசத்தோடு, பலன் தாருமே, நீரின் பலன், நீரின் கேடகம், நீரின் உதவி, நீர் என்னுடைய சகாயம் என்று சொல்லி நாம் பாடி ஜெபித்து இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போமா? God will strengthen us and God will help us. பலனும் கேடகமா, உம்மை தான் நம்பி இருந்தே. நீரின் பலனும் கேடகமா, உம்மை தான் நம்பி இருந்தே. சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. துதி
துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. பாடுவோம். ரட்சித்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீர். பாடுவோம். துதிகன மகிமைக்கு ஆமென். இயேசு ராஜா நீர். உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீர். துதிகன மகிமை, துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஆண்டவரே நீர் போஷித்து ஆசீர்வதிங்க அப்பா. நீர்தான் எங்களுடைய பலன் ஆண்டவரே. சகாயம் பெற்றேன் ஆண்டவரே, உதவி பெற்றேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே பலவீனமாய் வந்திருக்கிறோம் ஐயா, பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பலவீனத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா. சரீரத்திலே ஆண்டவரே, ஆத்துமாவிலே ஆண்டவரே, எங்களுடைய ஆவியிலே ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பாடுவோமா? பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. நேரத்தில் புதுபலன் தந்து என்னை நீ தாங்கிடுவே.
திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தார் என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தார் என்னை நடத்திடுமே. எலியாவை போல், எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கிறே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். போராட்டங்கள் தெங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமன அழித்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தார் என்னை நடத்திடுமே. சொல்லுவோம், பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தார் என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ நடத்திடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தார் என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தார் என்னை நடத்திடுமே. பலன் தாங்காண்டவரே, பலன் தாங்காண்டவரே, மன்னாவை தந்து போஷித்து நடத்திடும் ஆண்டவரே. சோராமல் ஓட, இந்த வாரம் முழுவதும் ஓட அப்பா பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசிக்குள்ளாக வந்திருக்கிறோம். பலன் தாரும் ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. சரீரத்தில் ஒரு பலத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு இருந்தால் கேட்போமா? ஆண்டவரே, நல்ல ஈவுகளை பெற்றோர்கள் தரும் பொழுது பரம பிதாவே, பரிசுத்த ஆவியே நீ தாரும் ஆண்டவரே. நீ தந்திருக்கிறீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பலத்தினால் இடைகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை நீர் இடைகட்டும் ஆண்டவரே. Lord, we pray that the strength of God will come down in the name of Jesus, oh Master. ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, காண்டா மிருகத்துக்கு ஒத்த ஆண்டவரே ஒரு பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இடைகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தங்களுடைய வேலைகளிலே ஆண்டவரே, தங்களுடைய ஆத்துமாவிலே ஆண்டவரே ஏதாவது இருக்குமானால் ஆண்டவரே, சின்ன சின்ன காரியங்கள் இருக்குமானால் அவைகளை எடுத்து போடும் ஆண்டவரே. அப்பா, அந்த பாவங்களை விடுவிக்க தானே நீர் வந்தீர் ஆண்டவரே. பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி வந்தீர் ஆண்டவரே. கிருபையினாலே உம்முடைய இரத்தத்தினாலே விடுவியும் ஆண்டவரே.
ஆவியிலே ஒரு பலன் தாரும் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொன்னபடி அந்த 18 வருடத்தில் இருந்த அந்த ஸ்திரியை நீ சுகப்படுத்தினீரே, பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுவித்தீரே ஆண்டவரே. ஜனங்களை விடுவியும் ஆண்டவரே, சரீரத்தில் விடுவியும் ஐயா. வேலையிலே உயர்வுகளை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலையை செய்ய நல்ல பலனை தாரும் ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தை நடத்த நல்ல பலனை தாரும் ஆண்டவரே. அப்பா, உத்தியோகங்களை நடத்த நல்ல பலனை தாரும் ஆண்டவரே. அவைக்குரிய ஜீவிதத்திலே ஆண்டவரே உயர எழும்ப ஆண்டவரே, ஒரு சாட்சியாய் எழும்ப பலத்தால் இடைகட்டும் ஆண்டவரே. பலன் தாருமே ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே. Strengthen us Lord, strengthen us Lord, strengthen us Lord. சொல்லுவோமா? வாயை திறந்து சொல்லுவோமா? எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லுவோமா? Hallelujah. Come on, let's confess our faith. Let's confess our faith. Let's lift it up. Let's declare the name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவே, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you and God be with you. Have a wonderful week and let the Lord God strengthen you and be your help. Amen and amen. உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே, சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை போற்று